மாற்றம் இல்லாமல் ட்ராமாவும் நடக்கும் இல்லை இதேப்பா. அப்போ அதானே இந்த விசாரம் ஸ்பான்டேனியஸாக இந்த நேச்சராக வந்துடும். அதானே சொல்கிறது. திரும்ப ஒரு வார்த்தை தன்மயமாகும், அப்படி சொல்லுங்களேன். அது தன்மயமாகி இயற்கையாக வந்துடும். சரி, அப்போ அது தன்மயமாக இயற்கையாக வந்தால் இந்த சாட்சி பாவம் சொல்ல இந்த இது இல்லாமல் இதை நீ செய்ய முடியாது. நீ விசாரம் பண்ணக்குள்ள விசாரம் செய்கிறவர் ஒரு அளவுக்கு புத்தி, இன்னொரு இடம் வந்தேன்டா இந்த சைத்தன்யமே தான். அது ஒன்றும் செய்யலை, தன்னில் தானாக முடி அதுவே எதுவானால் அதுவே சொல்லும். இது நடந்த அழகான கதை. அங்கே ஒரு அது பேர் உண்டு, காய்ச்சி கொண்டே இருப்பார் தமிழ். இப்போ பிரம்மான் சுவாமிஜி எங்களோட ஆச்சாரியர். அப்போ கிளாஸ் நடக்க போது இவர் ஏதோ சொல்லி கொண்டிருக்கார். சுவாமிக்கு என்ன பார்த்தா என்னண்டா இவரை அனுப்பிவிடும், கிளாஸ் நடக்க கொண்டு சொல்லணும். அப்போ நான் அதுவே அதுவானால் அதுவே சொல்லும் அப்படி சொல்லிவிட்டேன். போயிட்டான் துட்டி கொண்டு போ. அப்போ என்ன எங்கே பார்த்தாலும் சொல்லுவேன். ஏன் அந்த வார்த்தை அவ்வளவு ஆழமான வார்த்தைன்னு. அப்போ நீ அதுவே அதுவாகாமல் முடியுங்கோ நீ சொல்லி கொண்டிருக்க. அப்படிப்பட்டு சாரணாக்கள் இல்லையா அவங்க இல்லையா? அப்போ விடுங்கடாமன். அப்போ நம்ம இன்னும் அதுவே அதுவாக ஆகவில்லை. அதெல்லாம் அந்த குழப்பம். ஆனால் ஆகிறதுக்கு எவ்வளோ தூரம் வேண்டா யூ டோன்ட் டிசைர். ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லுவேன் பி சீரியஸ். சீரியஸ்ண்டா அதுக்கு மாதிரி இவன் ஸ்கூட்டி ஓடுவான். இவன் ஓடக்குள்ள நான் என்ன இப்போ எங்களோட ஒரு ஃப்ரெண்டு டாக்டர் கார் ஓடுவார். நான் சொல்லுவேன் அருண் ஆடுகளாய் அவன் தீபாவளி சொல்லுவா என்ன அது ஹிந்தியில் ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு பயமும் இல்லை. அதோட மற்ற காற்று மற்ற ஓடும் மஜாண்ட ஆனந்தம். இன்னொரு வார்த்தை இருக்குது, அதாவது ஒரு இது இல்லை, பயமும் இல்லை, ஒரையும் இல்லை. பிந்தா ஜிந்தா விஸ்மிந்தா அப்படி அழகான வந்துடும் எனக்கு. பிந்தாஸ் 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 ஏன்னா சொல்லி கொண்டிருப்பேன். பொம்பளை 3 பின்னால் எல்லாரும் ஒரு முன்னாலும் இருப்பான். அவன் அடிச்சு கொண்டு ஓடி என்ன சொல்ல வரேன்டா. இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இல்லை. இப்போ நமக்கு விஷயம் தெரியுது இல்லை, எல்லாம் விளங்குது. இதை உன்னை சொந்தமாக்கு. அதுவே அதுவானால் அதுவே சொல்லும். நீ அதுவே அதுவும் ஆகலை. உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவலாக இருக்க வழிய. இப்போ பொன்னானி கண்ட கனவுக்கோ அந்த குழப்பத்துக்கும் காரணம் இல்லை, அது தகவல் தான். இன்னும் அது சொந்தமாகவில்லை. அப்போ என்ன சொன்ன சொந்தமாக அதுதானே ஒரு வழி சொன்னேன், சிம்பிள். அதை என்ன சொல்கிறேன், உபாசனா மூர்த்தி. சரியாக இருக்கும். உபாசனா மூர்த்தி, உபாசனா மூர்த்தி. உண்ட உபாசனா மூர்த்தி உண்ட இஷ்ட தெய்வம். அவரே நினை, அவரே கூப்பிடு. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழின் திட்டு ஐமேலிந்தி செளி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். மணி பயப்படா. அப்போ நான் பார்க்குறேன் இந்த இதே உனக்கு ஒரு பயம் வராது. நான் எத்தனை நிகழ்ச்சி நடந்தது இல்லை, பயமே வரல. அம்மா நிற்கிறாள், அம்மா இல்லை இந்த அம்மா மாதிரி இல்லையே, இருப்பா இல்லாமல் இருப்பா, போவா வருவா. இல்லை அந்த அம்மா இல்லையே, 24 hours பிஸி. இல்லையே உண்ட இஷ்ட தெய்வம் நீயே தான். தெள்ள தெளிந்தார்க்கு சீவன். அதுதான் உன்னை விட அவர் ஒன்றும் இல்லை இல்லை. அதான் சொல்கிறார், இந்த தெய்வங்களுக்கு இந்த பக்தர்கள் மேலே பைத்தியம், எவ்வளவு லவ். நமே 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 பக்த பிரணஷதி பக்த பராதீனா வந்துட்டு. நான் பக்தர்களின் அடிமை. என்ன எஸ், அவன் உனக்கு நம்பிக்கை இல்லை. அதான் நான் இவட சொன்னேன். என்ன சொன்னேன்டா, நீங்கள் தயவு செஞ்சு 63 நாயன்மார் 12 ஆழ்வார்கள் இந்த உலகத்தில் உள்ள அருணகிரிநாதர் அந்த அவங்களோட வாழ்க்கையை படிச்சுப்பா. ஒரு சந்தேகம் கிடையாது, ஒரு பயமும் கிடையாது. அங்கங்கே நான் பாடி எங்கும் பிரகாரமாக இருக்குண்ட இஷ்ட தெய்வம் உன்னை விடுவாரா? இன்னும் நம்பிக்கை இல்லையே. நான் தானே நம்பிக்கையெல்லாம் முண்டங்கன்னு சொல்கிறேன். நான் சில தான் சொல்கிறேன். நீ சும்மா பக்தி தான் சொல்ல. நீ எல்லாம் என்ன சொல்கிறது? இப்போ அது மட்டும் ஹிப்போக்ரேட் மட்டும் இல்லை,
உள்ளொன்று வைத்து பேய் காட்டுறான். யாருக்கு பேய் காட்ட போகிற? இல்லை. அதுலேருந்து தான் இந்த பக்தர்களை நீங்கள் பார்க்கவே இல்லை. சாப்பிட்றதுக்கு வழி நான் என்ன பார்த்து ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த முகத்தில் அவ்வளோ ஃபுல்ஃபில்மெண்ட்டும் ஜோயும் ஒரு அம்மா இருக்கிறார் நமக்கு அந்த இது இல்லையே. ஏனெண்டா இந்த இடத்துல தான் அவர் கேள்வி, நாம ரூபத்தில் நீ நம்பிக்கொண்டிருக்காய், அலை நான் சொல்லுது, ஆனால் நீ முழு தண்ணி இல்லை. அப்போ ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீ தன்மயமாக்கு இந்த விசாரத்தை. விசாரமாக இப்போ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், ரிவர் அப்படி செய்கிறேன் வைத்தியம். நீங்கள் இப்படி தான் செய்கிறீங்க இந்த கார் ஓட்டுற மாதிரி. இவோ ஸ்கூட்டி ஓடி வருவா, நான் அந்த ஸ்பொன்டேனிட்டி இல்லை. எத்தனை வருஷமா நீ ஓடுறாடுறதா இல்லை? ஏன் அவனை அந்த மாதிரி ஹாய் வந்தி தானே ஓடு, நீ சிவனி இருக்க வேண்டியாது. ஆக்கள் இந்த மோட்டர் பைக்கில் வெடி எனக்கு சிரிப்பாரு, ஓடுறது மோட்டர் பைக்கு இல்லை ஏய் இன்னும் ஒரே ஒரு காரியம் சொன்னேன், இந்த விசாரத்தை இல்லை அப்படி நீ செய்து. இப்போ ஸ்கூட்டி கார் ஓடுறதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் இல்லை தானாக சப்கான்ஷியஸ் போயிடும். இப்போ நீ அது மாதிரி நீ இதை செய்து தான் ஆகணும். அதாவது சுவாமி கிருஷ்ணாஜி மேலே சொல்ல, புத்தர், ஜீசஸ், மோசஸ், எல்லா என்லைட்டன் மாஸ்டர்ஸ் எல்லாரும் எந்த வழியான போனாங்களோ, நீ சின்ன வழியோ பெரிய வழியிலையோ அந்த வழியால் போய்த்தான் ஆக வேண்டும். புரியண்ணே, வேறு வழி இல்லை. அதை நீ என்ன பண்ணு, செய்ய முடியாது. நான் என்ன சொன்னேன், நான் புது காரில் இந்த காரெலாம் பழையனேன். சொன்னா சொன்னான் அனைக்கன் குமார் என்ன சொல்லுவான்டா, ஆரும் புது காரில் பழகிறல, நான் காரை வேண்டிய அதெல்லாம் ஓடி இப்போ ஹாய் ஓடி சோதன் கிளியர். அப்போ நீங்கள் தயவு செய்து ஒன்று செய்யுங்க, இந்த விசாரத்தை எடுங்கோ. என்னது முதலாவது ஒன்று என்னது திருஷ்ய விவேகா, பார்ப்பவர் பார்க்கப்படுவது. கண் பார்ப்பவர் பார்க்கப்படுவது உலகம், கண்ணை மனம் பார்க்குது. ரெண்டாவது மனத்தை ஒரு ஆள் இன்னொரு ஆள் பார்க்குறாரு, என்ன மனம் கவலையாரு, அது இந்த ஆத்ம சைத்தன்யம். இது ஒரு மெத்தட். அடுத்தது பஞ்சகோஷ விலட்சணா, நான் அன்னமய கோஷம் இல்லை, பிராணமய கோஷம் இல்லை, மனோமய கோஷம் இல்லை, விஞ்ஞானமய கோஷம் இல்லை, ஆனந்தம், இந்த 5 கோஷம் இல்லாத நான், அது பஞ்சகோஷ விசாரம். அடுத்த அவஸ்தாத்திரே சாட்சி, நான் ஆழ்ந்தோரத்தில் இருந்தேன், ஆனால் நான் விழித்திருந்தேன். நல்லா யோசிச்சு இல்லாட்டி உனக்கு அப்படிதே நான் தூங்கினேன் இதுக்குள்ளேயே. நீயும் தூங்கியிருந்தா, அந்த 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 பரம்பொருளும் தூங்கியிருந்தா உனக்கு அப்படி தெரியும். அப்போ ஒரு ஆள் விழித்திருந்தார், சாட்சி அங்கே இருந்தார். இப்போ கனவு நீ அங்கேயும் நீ தூங்கியிருக்கலாம், இது ஆனால் அங்கும் நீ சாட்சியாக தான். ஏனண்டா கண்ணை முடிச்சோடனே அவ்வளோ உனக்கு தெரியுது. எப்படி தெரியுது? நீயும் தூங்கியிருந்தா உனக்கு தெரியாது. நீ கனவு காணவில்லை, கனவு முழுவதையும் சாட்சியாய் பார்த்தாய். இந்த விழிப்பு நிலையிலையும் நீ அத்தனையும் சாட்சியாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய். இது 3வது மெத்தட், அதாவது அவஸ்தாத்திர விசாரம். இப்போ இந்த 3ல் ஒன்று எது உனக்கு பொருத்தமாக இருக்கோ அதை எடுத்து ஒன்றை பிடி. எனக்கு இந்த 3 என்ன அவஸ்தாத்திர சாட்சி தான் எனக்கு விருப்பம். ஏன்னா ஒவ்வொரு நாள் அனுபவம் அது இல்லை, அதையே செய்து கொண்டு இருந்தேன். இப்போ நீங்கள் அதில் ஒன்று முழுமையும் எடுக்காத, ஒன்று எடுத்து அதுக்குள்ளே முழுகி தன்மயமாக்கி இல்லை இந்த சொந்தமாக்கினேன்டா விசாரம் ஸ்கூட்டி ஓடுற மாதிரி இல்லை சாட்சி இருந்துகிட்டே கேட்போம். அப்போ நீ என்ன பண்ணுவாய், ஆத்மஞா என்லைட்டன் அந்த அந்த வேரை சொல்லாமல் என்ன சொல்கிற, விழித்து கொண்டாய். என்ன சொல்கிறது விழித்து, என்ன சொல்கிறது விழித்துக்கொள், என்னடா அலைங்க தலைங்க சொல்லி விழித்துக்கொள், வேகாப், அவ்வளோ கிடையா. ஆனால் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க. அதான் திரும்ப சொல்கிறேன், 23 மணித்தியாலம் 58 நிமிஷம் சுருக்குள்ள, இங்கே 2 நிமிஷம் இங்கே வந்து சாமியை போய் காட்டுறேன். இது சரி, 2 நிமிஷம் நீ சுருக்குள்ள அந்த சுருக்குள்ளே மாட்டாமல் 23 மணித்தியாலம் 58 நிமிஷம் இந்த கிளீன் ஆயிரு அப்படின்றதான் நீ உன்னால் இதை செய்ய முடியும். இந்த இடத்துல நீங்கள் நான் ஒரு எச்சரிக்கை செய்கிறேன், நீங்கள் இந்த ஊரார் உலக ஊர் பிரிண்டெல்லாம் விடுங்கோ. நீ செத்து தொலைவாய், அன்றைக்கு யார் இருக்கிறா?
செத்தால் வந்து உதவுவார். இட்ஸ் வெரி வெரி சீரியஸ். இந்த இடத்துல நான் சீரியஸ் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் ஊர் உலகம் சொல்லுங்க, ஒருவரும் உங்களை ஞாபகம் வைக்க மாட்டான். அந்த புத்தகத்தை அடித்து அது குப்பையில் போடுறீங்க நீங்கள். செத்தால் படம் சொந்த மாமியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தூக்கி போட்டு போகிறாங்க. நீங்கள் போய் விடையா அந்த துறைகளுக்கு உங்களுக்குள்ள வித்தியாசம் இது. நீங்கள் அன்னெசரிலி அவங்களுக்கு பெருமதி கொடுக்குறீங்க. அடுத்த நிமிஷம் விடுங்க, கட்டையிடுங்கன்னு சொல்கிறான். அது கட்டையோ இந்த கணவன் எனக்கு நடந்த அனுபவம். அப்போ அந்த ஒய்ஃப் சொல்கிறேன் அந்த கட்டையை எடுத்துக்கணும் மேஜர். ஸோ நிப்பாட்டுங்க என்ன. நோ, நீ வந்தது ஒரே ஒரு கடமை, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். MYOB. நான் இந்த ஆசிரமில் DIN உண்டு. பட் நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்கண்டா நித்யான் எங்களோட குருநாத அவரை குருநாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். வச்சுதான் உனக்கு வேணுமா நீ போ சொல்லு. MYOB. ஒவ்வொருவரும் அவங்களோட பர்பஸுக்கு வந்திருக்காங்க. உண்ட பர்பஸ்னா கெட் அவுட் இல்லைம்மா சார். ஸோ புகையிட்ட போட்டிது அவன் அர்ஜுனன் அந்த கண் தான் தெரியுது, உனக்கு அந்த கண் தான் தெரியும், கவர்மெண்ட் தெரியக்கூடாது. நான் சொன்னேன் அவரும் செருப்பா அடித்தான், அவரு இப்போ மாலை போட்டான். ரெண்டும் என்னது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் கூடினா அவ்வளோதான். அதுக்கு மேலே நீ அதை ஒன்றும் இல்லையே, நான் உங்களுக்கு பின்னாயும் போகிறேன் நம்ம கிளியம்மா சார். ஸோ தயவு செஞ்சு நிப்பாட்டுங்கோ. அப்படி என்ன நீங்கள் தயவு செஞ்சு வராதுங்களா, நிப்பாட்டுக்கோ. திரும்ப ரெண்டு கல்யாணம் கட்டும். அவன் என்ன என்ன மாதிரி சார் நல்ல ஜோக்கர். என்ன வேணும்டா ஒரு கல்யாணம் கட்டா என்ன வேணும்டா ரெண்டாவது கொண்டாடி என்ன வேணும். அவள் போனது ஒரு ரெண்டாவது கொண்டாடி. உனக்கு அதை பெரிய ஒன்றும் தெரியும், அவன் கொண்டாடியே இல்லையே உனக்கு தெரியாதியா தெரியா. சரி தான் சொன்னான். ஸோ நான் கூட வேண்டுவேன்டா நீங்கள் விளையாடுறீங்க. அப்பா அந்த யோகா சொன்னான் 5 வருஷம் பல்ல கடிச்சிட்டுமா நீ படிச்சுட்டு அப்புறம் விளையாடுங்கள. அப்போ நீ பள்ளிக்கூடம் போனாலும் நீ ஏன் பாராட்டு கேட்பாங்க இல்லையோ. ஆனால் இப்போ அதானது, நீங்கள் இப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிறீங்க, 5 வருஷம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதில் 3.5 வருஷம் போச்சு, உள்ளது 1.5 வருஷம். என்ன ஒன்று பல்ல கடிச்சிட்டு பாடி சார் நம்ம கிளியே விளங்கப்படுத்துவா பண்ணு சொன்னது சுருக்கமா. குறிக்கோள் இருந்தா ஆள வர ஆள் இப்போ நான் அடைய மாட்டேன் சொல்கிறேன். அடையணும், அது தத்துவம். அதில் நான் எந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பேன். எனக்கு என்ன அவசரம், நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் இந்த டெவில் சொல்லுது. ஏண்டா சுவேசன் திருமணம் சொல்லப்போம் மனுஷன் ஐயா, இந்த துகமும் துக்கமும் சுழல் எந்த இடத்துல நிற்க போடு, இந்த நிற்கிறதே இல்லை. அது பெரிய அநியாயம். ஐயேஸ் ஒரு நீங்கள் தயவு செய்து நம்ம நிறைய கூட சொன்னேன். அந்த கண்ணனை உரலில் கட்டி வந்தேன் தாமோதர், அவன் இழுத்துட்டு வந்து 2 மரத்துக்கிட்ட போனேன். 2 மரம் விழுந்தோடனே 2 குபேரண்ட 2 மகன்கள். அது நாரதரை அவமானப்படுத்துகிற அவர் கொடுத்த சாபம். மரம் ஹலோ, அது குபேர மாண்டாவும் இவங்க என்ன தேவர்கள், அவனுக்கே சாவும். மரண்டான் நீ எம்மட்டு. அப்பா நிப்பாட்டுங்க தயவு செய்து. உள்ளத காலத்தில் யூ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நாம் அந்த இதை நாம் விசாரம் செய்து பண்ணி என்ன வழி வரும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வேணாம். மற்றெல்லாம் கோ டு ஹெல்ன்னு சொல்லுவேன் மேதன். எஸ் இல்லாட்டி நீங்கள் செய்யாட்டி ஒரு வாட்டி நீங்கள் உங்களோட இஷ்டத்தை உதைப்பார் உங்களை இல்லை. அவன்கிட்ட மவுத்தால் நான் மவுத் பீஸ்ன்னு சொன்னேன். அந்த அம்மா அழுதினேன். நான் சொன்னேன் மவுத் பீஸ். ஏன் சொல்கிற அத்தனையும் மகான்களும் ஞானங்களும் சொன்ன விஷயங்கள் இந்த மவுத்தால் சொல்கிறேன். அதை நீ கேட்டு நடக்காட்டி நம்ம பார்வதி ஹரி ஓம் தத் சத் சிவார்ப்பணம்.